அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அதிரசம் செய்ய போறோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதிரசத்துக்கு நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அளந்து எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வெள்ளை துணி நல்லா காட்டன் துணி போட்டு நல்லா வீட்டுக்குள்ளாரையே உணர்த்தி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உணர்த்தணும். நான் 20 நிமிஷம் உணர்த்திட்டு எடுத்து வந்திருக்கேன். பாருங்க, அரிசி ஈரமா இருக்கணும். ஆனா தொட்டா அந்த அரிசி மேல இருக்கிற ஈரம் மட்டும் போயிடணும். அந்த அளவுக்கு மட்டும் இருக்கணும். பாருங்க, ஈரம் இல்லை, கையில ஓட்டல. ஆனா அரிசியில ஈரம் இருக்கு. ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே வெள்ளை துணியில போட்டு உணர்த்தினா போதும். ஃபேன்ல எல்லாம் போடக்கூடாது, சும்மா அப்படியே நம்ம உணர்த்தினா போதும். இப்போ இதை நம்ம மிக்சியில அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது கூட நான் ஒரு 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் சுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தட்டிட்டு இதையோடய போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாயில தென்படாது. நம்ம சாப்பிடும்போது அதிரசம் சாப்பிடும்போது தென்படாது. அதனால நான் இப்பயே இதோடய போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பாகு காய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் இந்த மாதிரி அரிசி எடுத்தோம் அப்படின்னா 3/4 டம்ளர் இல்லைங்களா? இப்படி தட்டி எடுத்தோம்னா 3/4 டம்ளர் போடணும். கொம்பு அளந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா போடணும். நான் தட்டி எடுத்தேன், அதனால 3/4 டம்ளர் எடுத்திருக்கிறேன். இது மாதிரி 4 டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் வெல்லம். இங்க பாருங்க, வெல்லத்தை நான் எப்படி ரொம்ப தூளா நுணுக்கி வச்சிருக்கேன். அது மாதிரி நுணுக்கிங்க, இல்லைன்னா அளவு கம்மியாயிடும். பெருசா போடும்போது கம்மியா தான் இடம் பிடிக்கும் டம்ளர்ல. அப்ப வெல்லம் கம்மியாகி போயிடும். அதனால நல்லா தூளா நுணுக்கிக்குங்க. இது மாதிரி நம்ம 4 3/4 டம்ளர் போட்டுக்கலாம். இப்ப 4 டம்ளர் அரிசிக்கு இது 2வது டம்ளர். தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு இது நல்லா கரையை விட்டுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இத அழுக்கு இருக்கும். பாருங்க, வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாகு பதம் வந்துச்சான்னு பாக்கலாங்க. 3 கம்பி பதம் வரணும், இல்லைன்னா உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டுல தண்ணி ஊத்தி அதுல ஊத்தி பார்க்கணும். இந்த பாகை இன்னும் வரலங்க. பாகு பதம் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். பாருங்க, இப்படி பண்ணோம்னா பாருங்க நல்லா உருட்டி வருது. பாத்தீங்களா? உருட்டி இப்படி நம்ம கையில எடுக்கலாம். இந்த பாகு கையில எடுக்கலாம். இதுதான் பதம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வெல்லம் இந்த வெள்ளப்பாகு கையில எடுக்கிறதுக்கு இப்படி வரணும். இதுதான் பதம். பதம் தவறிடுச்சுன்னா அதிரசம் நல்லா வராது. இந்த பதம் மட்டும் பாத்துக்குங்க. அவ்வளவுதான் அதிரசத்துக்கு, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இப்ப நம்ம மாவு போட்டு கிண்டிடலாம். நம்ம மாவு நம்ம மூடி வச்சிருந்தோம் இல்லைங்களா? ரொம்ப அகலமான பாத்திரத்துல போட்டு வைக்க கூடாது. அதே மாதிரி மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் லேட்டாகி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. உடனே நம்ம பாகு காய்ச்சிடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்குங்க. அடுப்பு எரிய விட வேண்டாம். மாவு இந்த சூட்லயே வெந்துரும். நல்லா இப்பயே வெந்துரும். இது 2 நாள் கழிச்சு செய்யும் போது நல்லா ஊறி போயிட்டு அது கொஞ்சம் புளிப்பு வரும். அப்பதான் ரொம்ப நல்லா உப்பி வரும், நல்லா இருக்கும். இப்படியே சிம்ல வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கிண்டுனங்க. அப்பதான் மாவு நல்லா வேகும் அந்த பாகுலயே சேர்ந்து. ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இது இப்படிதான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கூட திக்காயிடும். அதிரசம் செய்யற அளவுக்கு ஆயிடும். இப்ப
நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டு இப்படி திறந்து வைப்போம். திறந்து வச்சாதான் வந்து வேர்க்காம இருக்கும். நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த வேர்த்து தண்ணி ஊற்றி இன்னும் அதிகமா ஈரமாயிடும். அதனால திறந்தே வச்சு ஆற வைங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மூடி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு நம்ம இதை செய்யலாம். இது நம்ம கிளறும் போது லூஸா இருந்துச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க நல்லா கரெக்டா வந்துருச்சு. பதம் கரெக்டா இருக்கு. நல்லா தட்டுறதுக்கு நல்லா கரெக்டா அதிரசம் மாவு ரெடியா இருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறம் இப்படி இந்த மாதிரி வந்துருங்க. உங்களுக்கு பார்க்கும்போது லூஸா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்துடும். இப்போ வெள்ளை அதிரசம் நம்ம தட்டலாங்க. பாருங்க 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா உருண்டை பண்றதுக்கு நல்லா வருது. இது நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம். எண்ணெயோ இல்லைன்னா நெய் ஏதாவது தடவிக்கிட்டு இப்படி நல்லா உருண்டை பண்ணுங்க. நல்லா கையில ஒட்டாம வரும். இப்படி பண்ணிட்டு நீங்க வந்து இப்படியே கையிலேயே தட்டலாம். இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஈவனா வரல அப்படின்னா ஒரு இலை இல்லைன்னா ஆயில் பேப்பர் கூட வச்சுட்டு இப்படி ஒரு பிளாட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு இப்படி நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனா வந்துடும். ரொம்ப மெலிசா இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா அதிர்ஷ்டத்துக்கு வந்து ஃபுல் ஃப்ளேமே வைக்கலாங்க. இது இந்த அதிர்ஷ்டத்துக்கு வந்து நம்ம அந்த அதிர்ஷ்டம் புளியறதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த எண்ணெயில எக்ஸஸான ஆயில்லாம் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. இப்படியே இந்த கரண்டியில வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிளாட்டான பாத்திரத்தை வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் லைட்டா பண்ணணுங்க. ரொம்ப பண்ணக்கூடாது. எல்லா எண்ணெயும் எடுத்துட்டோம்னா அந்த அதிர்ஷ்டத்தோட டேஸ்டே போயிடும். லைட்டா இப்படி லைட்டா அந்த உப்புனது மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க போதும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து நீங்க பிளேட்ல வச்சுக்கலாம். நீங்க பாகு கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இதே மாதிரி வரும். இல்ல கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு, வரல அதிர்ஷ்டம்னா கொஞ்சம் அரிசி மாவு நீங்க சேர்த்து பிசைஞ்சிட்டு போடலாங்க. அதனால தப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி ஃபிளாட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ இந்த கரண்டிலேயே நம்ம வந்து இப்படி புளியறாங்க. எக்ஸஸான ஆயில்லாம் இதுலயே வந்துடும். ரொம்ப அழுத்தக்கூடாது. அந்த உப்பி இருக்கிறது மட்டும்தான் லைட்டா அழுத்தணும். எல்லா எண்ணெயும் வெளில வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.